தப்பா டீடைல்ஸ் மென்ஷன் பண்ணிட்டு திட்ட அறிக்கை கொடுத்தோம். ஆனா கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு நிராகரிச்சதா வெக்கமே இல்லாம கதை விட்டுட்டு சுத்துறாங்க முதல்வரும் அவருடைய சகாக்களும். அப்படி என்ன பண்ணிருக்கீங்கன்னா, கோவையை பொறுத்தவரை திமுக அரசு 34 கிலோமீட்டருக்கு மெட்ரோ ரயில் ரூட்டும் 5.9 லட்சம் பேர் மெட்ரோ ரயில்ல பயணம் செய்ய வாய்ப்பு இருக்கிறதாவும் திமுக அரசு திட்ட அறிக்கை கொடுத்திருக்கு. பிப்ரவரி 2025 படி 55 கிலோமீட்டர் இருக்கிற சென்னை மெட்ரோ ஃபேஸ் 1ல பயணம் செஞ்ச மக்களே 4 லட்சம் பேர் தானா. மதுரையில இருக்கிற பயணிகளோட எண்ணிக்கைக்கு BRTS பஸ் ராபிட் டிரான்சிட் சிஸ்டமே போதும்னு திமுக அரசே சொல்லியிருக்கு. இந்த திட்டத்தால பொதுமக்களோட இடங்களை இடிக்க வேண்டி வரும், அதால மக்கள் பாதிக்கப்படலாம்னு சொல்லியிருக்கு நம்ம திமுக அரசு. இது மட்டுமா, கோவையில மெட்ரோ ரயில் 14 கிலோமீட்டர் பயணிக்க 30 நிமிஷம் ஆகுங்கிற மாதிரி திமுக அரசு பிளான் கொடுத்திருக்கு. ஆனா நார்மலா ஆட்டோல போனாலே அவ்வளவு நேரம் தான் ஆகுமா. இதுக்கு எதுக்கு சார் மெட்ரோ? அது மட்டும் இல்லாம மெட்ரோ ஸ்டேஷனையும் இதர பொது போக்குவரத்து வசதிகள் இணைக்கிறதுக்கு முறையான கட்டமைப்பு கிடையாது. இப்படி அடிப்படை பிரச்சனைகளை ஆராயாம வேருக்கு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தா திரும்பித்தான் வரும் முதல்வரே. ஆக்சுவலா இந்த டிபிஆர் அதிகாரிங்க தயாரிச்சாங்களா இல்ல அறிவாளிகள் தயாரிச்சாங்களான்னு தெரியல. தப்பான டீடைல்ஸ் கொடுத்துட்டு ரிஜெக்ட் ஆனதை வச்சு அரசியல் பண்ண அசிங்கமா இல்லையா முதல்வரே?